உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய கனமழை, அச்சத்திலும் பாதுகாப்பான இடங்களிலும் தங்க வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள், இலங்கையில ஏற்பட்ட அந்த தாக்கம், இலங்கை கடுமையான ஒரு சேதத்தை சந்திச்சிருக்கு. எந்த அளவுக்குனா இலங்கையில அந்த நாட்டிலேயே அவசர நிலை, எமர்ஜென்சி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இலங்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இலங்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சம்பந்தமான இப்போதைக்கு தற்போதைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த புயல் இலங்கையில உருவாயிருக்கக்கூடிய இந்த டித்வா புயல், இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல்ல உருவாயிருக்கக்கூடிய இந்த புயல் அப்படியே தமிழ்நாடுடைய வட மாவட்டங்கள் வழியா சென்னைக்கு வந்து அப்படியே ஆந்திராவை போய் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயலோட வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பில் சொல்லப்படுது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வீரியத்துல இருக்கும். அதுவும் கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால், இது மாதிரியான கடலோர மாவட்டங்கள்ல வரும். குறிப்பா விழுப்புரத்துல இருக்கக்கூடிய மரக்காணம், ஏன்னா அந்த கிராமமே கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். மரக்காணத்துல இதோட வீரியம் மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லி இப்போ பேரிடர் மீட்பு படை முழுக்கவே மரக்காணத்துல பெரிய அளவுல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இதுல பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய அளவுல ஒரு அலர்ட் விடப்பட்டிருக்குது. குறிப்பா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கனமழை அந்த இடத்துல பெய்யும் சொல்லி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு ரொம்பவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி சென்னை, காஞ்சிபுரம், திருவாரூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இது மாதிரியான பல மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்ற எச்சரிக்கையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்தே சென்னையில பரவலான மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. நல்ல வேகமா மழை பெய்யக்கூடிய அளவுக்கு சென்னையிலுமே மழை பெரிய அளவுல பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நாளைக்கு தான் அந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால நாளைக்கு சென்னை மாதிரியான பல இடங்கள்ல மழை கடுமையான மிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால அரசு சார்பில் இருந்து மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு ஏற்பாடுகள், நிவாரண பணிகளுக்கான ஏற்பாடுகள், மீட்பு பணிகளுக்கான ஏற்பாடு எல்லாமே ரொம்ப துரிதமா செய்யப்பட்டு இருக்கு. இப்ப இந்த நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா மொபைல்ல மெசேஜ் வந்திருக்கும். தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை சார்பில் இருந்து ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க மொபைல்ல கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க, பலவீனமான கட்டடங்கள், மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கீழே நிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. இன்னும் அதுக்கடுத்து இன்னும் செகண்ட் மெசேஜ் ஒன்று வருது. அதுல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் நீங்க இந்த பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துட்டா அந்த அறிவிப்பு ஒத்துழைப்பு கொடுங்க, உடனடியா அந்த இடத்துக்கு போயிருங்க, ஏன்னா நீங்க தாழ்வான பகுதியில இருந்தா இங்க கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சொல்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க அப்படின்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்திருக்காங்க. விழுந்த மின்கம்பங்களை யாரும் தொற்ற வேணாம், கீழே தான் விழுந்துருச்சு நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு யாரும் அவசரப்பட்டு யாரும் தொற்ற வேணாம், ஈரமா இருக்கக்கூடிய மின்சாதனங்கள் எதுலையுமே கை வைக்க வேணாம் அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அந்த பேரிடர் மீட்பு படை அந்த ஆணையம் சார்பில் இருந்து தொடர்ந்து மொபைலுக்கு மெசேஜ் வந்த மணிக்கே இப்ப இருந்துட்டு இருக்குது. இதையும் தாண்டி அரசு சார்பில் இப்ப என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, ஏன்னா சென்னை இதுல பெரிய அளவுல பாதிக்கப்படும், மரக்காணம், காரைக்கால், புதுக்கோட்டை இதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது சென்னையில பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அரசு சார்பில் தமிழ்நாடு முழுக்கவே மீட்பு படைகளும் அரசு ஊழியர்களும் பெரிய அளவுல ஒரு போர்க்கால அடிப்படையில இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு மட்டுமே மாநகராட்சி பள்ளிகள், சமூக மையங்கள், திருமண மண்டபங்கள், இது மாதிரி 215 நிவாரண மையங்கள் உடனடியாக தயார் செய்யப்பட்டிருக்குது. இந்த 215 நிவாரண மையங்கள் ஒருவேளை புயலோட வீரியம் ரொம்ப மோசமா இருந்தாலோ, மழையோட வீரியம் ரொம்ப அதிகமா இருந்தாலோ, அந்த தாழ்வான பகுதியில் ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இந்த இடங்களை, இந்த நிவாரண மையங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக 215 நிவாரண மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிவாரண மையங்கள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சமையல் செய்யறதுக்காக 115 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வச்சிருக்காங்க. எனி டைம்ல சமையல் கூடம் தயார், அவங்களுக்கு 3 வேளையுமே சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதால 115 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்குது. மரம் சாய்ஞ்சிச்சா, ஏன்னா மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல புயலோட வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றதால பல இடங்கள்ல மரம் சாய்ந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மரம் சாய்ந்து விழக்கூடிய பட்சத்துல மரம் அறுவை மிஷின் இருக்கும், மர அறுவை இயந்திரங்கள், அந்த இயந்திரங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 457 இயந்திரங்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஆபத்தான இடங்கள்ல போய் செல்ஃபி எடுக்காதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி புயல் வந்துருச்சுன்னா
நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே கடல் ஓரத்துல போய் செல்ஃபி எடுக்கிறது, ஆத்து ஓரத்துல போயிட்டு நதி ஓரத்துல போய் செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த அணில் சேட்டை காட்டிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கிறுக்கு சேட்டை காட்டிட்டு இருப்பானுங்க. அதனால அந்த மாதிரி இங்க எங்கேயுமே ஆபத்தான இடங்களை செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி ஆபத்தான இடங்களுக்கு எங்கேயுமே செல்ல வேணாம். தேவையில்லாம எந்த இடங்களுக்குமே நாளைக்கு வெளியில யாரும் வராதிங்க, அத்தியாவசிய தேவை இருந்தா மட்டும் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான எச்சரிக்கையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம மாநில பேரிடர் மேலாண்மை அவங்களுடைய மீட்பு படை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடங்கள்லயுமே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதியில இத்தனை டீம், அந்த டீம்ல இத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மாநில பேரிடர் மீட்பு மையம் சார்பில் இருந்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்டுட்டா அவங்கள தொடர்பு கொள்றதுக்காக டோல் ஃப்ரீ எண் கூட கண்ட்ரோல் ரூம் சிஸ்டம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்குது. மின் வாரியம் தயார் நிலையில எங்கேயாவது மின் கம்பங்கள் அறுந்து விழுந்துட்டாலோ மின் துண்டிக்கப்பட்டுட்டாலோ அதை சரி செய்யறதுக்காக 24 ஹவர்ஸுமே மின் வாரியம் தயார் நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி மின் வாரியமே தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்குது. இதையும் தாண்டி மாநிலம் முழுக்க மாநில பேரிடர் மீட்பு மையம் அவங்க சார்பிலுமே இருந்தாலும் தேசிய பேரிடர் மீட்பு அமைப்பு அவங்க சார்பில் இருந்துமே ஒரு 14 டீம் தேசிய பேரிடர் மீட்பு படையில இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு டீமுக்கு 30 பேர் மணிக்கு 14 டீம் அவங்களுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அரசு ரொம்ப துரிதமா இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாருமே தயார் நிலையில மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு ரொம்பவே பாதுகாப்பான நிலைமை வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் நாம தான் இங்க விழிப்புணர்வோட இருக்கணும். தேவையில்லாத இடங்களுக்கு வெளியில போகாம தேவையான அத்தியாவசிய பொருட்கள், பால், குழந்தைங்களுக்கு பால் பவுடரு, மெழுகுவர்த்தி, இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஆபத்தான இடங்கள், பலவிதமான கட்டணங்கள் இருக்குது, மரங்கள் இருக்கு, அது மாதிரியான ஆபத்தான இடங்கள் கிட்ட நிக்காம ரொம்ப ஜாக்கிரதையா பொதுமக்கள் இருக்க வேண்டியது மட்டும்தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு முக்கியமா இவ்வளவு பாதுகாப்பா இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், ஏன்னா ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும், அந்த புயலோட வீரியம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை எதையுமே கண்டுக்காம இதுலயுமே ஒரு சில்லற அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அலையும். எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி உதவி, மக்களோட பிரச்சனை இல்லம் தேடி வரும்னு சொல்லி பல இல்லம் தேடி வரக்கூடிய உதவிகள் அந்த திட்டங்களை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இப்ப இந்த மழை விஷயத்தை கிண்டல் பண்ணிட்டு இல்லம் தேடி வெள்ளம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வீடெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிற மாதிரியும், மக்கள் எல்லாம் முட்டிக்கால் இடுப்பு அளவுக்கு தண்ணியில மூழ்கி மிதக்கிற மாதிரியும், படகுகள்ல போயிட்டு இருக்க மாதிரியும் இப்படி ஒரு போட்டோஸ்ல போட்டு இல்லம் தேடி வெள்ளம் இதுதான் திமுக ஆட்சியோட சாதனையா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோக்களை போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, இதாச்சும் உண்மையா அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தோம்னா இந்த போட்டோ எல்லாமே பழைய போட்டோக்கள். 2023 வெள்ளம் வந்துச்சியா, 2023 வெள்ளம் வந்தது, 2015 வெள்ளம் வந்து பெரிய அளவுல சென்னையை மூழ்கிச்சு இல்லையா, அந்த பழைய போட்டோக்கள் எல்லாம் எடுத்து இப்ப போட்டு ஏதோ இப்ப சென்னையை மூழ்கி போயிருக்கிற மாதிரியும், தமிழ்நாடோட பல இடங்கள் வெள்ளத்துல மூழ்கி மக்கள் தத்தளிக்கிற மாதிரியும் இப்படி ஒரு போலியான சித்தரிப்பை இன்னைக்கு சோசியல் மீடியால உருவாக்கிட்டு இருக்காங்க. யார் உருவாக்குறா அப்படின்னா திமுகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்த சங்கிகள், அதிமுக சேர்ந்தவர்கள், இப்ப அவங்களோட கூட்டணியில புதுசா ஜாயின் ஆயிருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள், இந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் இந்த மாதிரி பழைய போட்டோக்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்துட்டு தமிழ்நாடு பாத்தீங்களா இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி பொய்யான, எந்த நேரத்துல மக்கள் அச்சத்திலையும் ஒரு பயத்துல இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல கூட ஒரு சில்லறத்தனமான ஒரு அரசியல் ஒண்ணு செய்யறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறோம், யார் ஆட்சி செஞ்சாலும் ஒரு பெருமழை கனமழை ஏற்பட்டு இது மாதிரியான புயல் மாதிரியான பேரிடர் ஏற்பட்டா அது யார் எந்த ஆட்சி செஞ்சாலும் அங்க வெள்ளம் ஏற்படதான் செய்யும், தண்ணீர் வரதான் செய்யும். இன்னும் அப்படிப்பட்ட பிரச்சனை வரல, ஆனா அவ்வளவு பெரிய மழை பெஞ்சா இங்க பாதிப்பு வரதான் செய்யும். இப்ப துபாயில சமீபத்துல வெள்ளம் வந்தது. துபாயில வெள்ளம் வரும்போது அவ்வளோ அல்ட்ரா சிட்டி, உலகத்திலேயே எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துபாய், அந்த துபாயே கழுத்தளவு தண்ணி இடுப்பளவு தண்ணியில துபாய் மதத்துட்டு இருந்துச்சு. துபாயில எவ்வளவு அதிகபட்ச மழை வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துபாயில பார்த்தோம்னா 250 மில்லிமீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் அதிகபட்ச மழையே. பரவலா எல்லா இடங்களிலும் பெஞ்சது 14 சென்டிமீட்டர் மழை தான். இந்த 14 சென்டிமீட்டர் அதிகபட்சம் 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு துபாயில இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு. கார் பயணிக்கக்கூடிய இடங்கள்ல இடுப்பளவு தண்ணி வரைக்கும் இருந்தது. அமெரிக்காவில் இப்ப சமீபத்துல பெஞ்ச மழை அவ்வளவு பெரிய அளவு பாதிப்பு. அவ்வளவு வல்லரசு கொண்ட நாடுகளே பெருமழை வரலாறு காணாத மழை பெஞ்சா அங்க ஒரு பாதிப்பு ஏற்படதா செய்யும். தமிழ்நாட்டுல பழைய போட்டோவை வச்சு பரப்புறாங்க. இப்ப பழைய போட்டோ 2023 போட்டோ எடுத்து பரப்புறாங்க இல்லையா. 2023 எவ்வளவு மழை பெஞ்சு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காத பரப்புறவங்களுக்கு. 2023 மழை பெய்யும் போது தூத்துக்குடி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. அதுல குறிப்பா காயல்பட்டினத்துல மட்டுமே ஒரு நாள்ல ஒரு 24 மணி நேரத்துல மட்டுமே 90 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானது. அவ்வளவு பெரிய கனமழை. ஒரு 14 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு துபாய் இடுப்பளவு தண்ணினா இங்க 94 சென்டிமீட்டர் அளவுக்கு 90 சென்டிமீட்டர் அளவுக்கு இங்க மழை பெய்யுதுன்னா அப்ப வெள்ளம் வரதான் செய்யும். வரலாறு காணாத மழை ஒரே நேரத்துல குட்டி திருத்துட்டா அப்ப அங்க மழை பெய்யதான் செய்யும். அந்த வடிகால் தாங்கணும் இல்லையா. இவ்வளவு பெரிய மழை மொத்தமா ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாள்ல கொட்டி திருத்துட்டா அந்த வடிகால்ல இறங்க வரைக்கும் அங்க வெள்ளம் இருக்கதான் செய்யும்.
ஏன் 2023 சென்னையில மழை பெய்யும் போது அதிகபட்ச மழைன்னு சொல்லி மீனம்பாக்கத்துல பதிவு செய்யப்பட்டது. மீனம்பாக்கத்துல மட்டுமே 877 மில்லிமீட்டர் அளவுக்கு, அதாவது 87 சென்டிமீட்டர் அளவுக்கு அவ்வளவு பெரிய கனமழை பெஞ்சது. இப்படி எல்லாம் கனமழை பெஞ்சா அது சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, தண்ணி தேங்கதான் செய்யும், இடுப்பளவு தண்ணீர் வரதா செய்யும். இப்படி சரி, அது கூட பழைய போட்டோ, அந்த பழைய போட்டோவை இப்ப எடுத்துக்கிட்டு இல்லம் தேடி வெள்ளம் அப்படின்னு சொல்லி இந்த ஆபத்தான நேரத்துல கூட ஒரு அல்பத்தனமான அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த சில்லறைகளை தட்டி விட்டுட்டு மக்கள் எப்போ பாதுகாப்பா விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம மழைக்கு எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது இலங்கையை பார்த்துதான் இந்த விழிப்புணர்வு, இந்த எச்சரிக்கை ஏற்படுற காரணமே இலங்கையில இருந்துதான். இலங்கையில கடந்த ஒரு வாரமா அங்க பெய்யக்கூடிய இந்த பருவமழை மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் 132 பேர் இந்த மழையினால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 132 பேர் பலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் 170க்கும் மேற்பட்டோர் காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையில கடுமையான மழை பெஞ்சிருக்குது. இவ்வளவு ஒரு கடும் மழை இலங்கை வரலாறுல சந்திச்சதுல 2016 ஒரு கடுமையான மழை பெஞ்சது இலங்கையில. அந்த 2016 பெய்யப்பட்ட அந்த மழையிலேயே 71 பேர் அதிகபட்சமா மரணம் அடைஞ்சாங்க, பலியானார்கள். ஆனா இப்ப பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மழையில இப்போ வரைக்கும் மட்டுமே 132க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான மழை பெய்யறதால இலங்கை அரசே இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க. நாடு முழுக்க அவசர நிலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனம் செஞ்சு இங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக, மீட்பு செய்யறதுக்காக முழுமையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இந்திய அரசு சார்பில் இருந்து அண்டை நாடு நம்ம இந்தியா, அதனால உடனடியா உதவி செய்யறதுக்காக விமானங்கள் மூலியமாவும் கப்பல்கள் மூலியமாவும் இந்தியா உடனடியா உதவிக்கரம் நீட்டு இருக்கு. இப்ப இலங்கை அரசு சார்பில் இருந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கடும் பாதிப்பை இன்னைக்கு இலங்கை சந்திச்சிட்டு இருக்குது. இதுல பார்த்தோம்னா இலங்கையில கொழும்பு உட்பட 17 மாவட்டங்கள் பெரிய அளவுல மழையாலையும் வெள்ளத்தாலும் அவங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல கொழும்பு, அனந்தபுரா, பதுளை, ரத்னகிரி இந்த இடங்கள்ல எல்லாமே கடுமையான மழை, பெரிய அளவுல வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதுல இங்க பெஞ்சிருக்கக்கூடிய மழையில அதிகபட்சம் பதிவானது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாத்தளை பகுதி, இலங்கையோட மத்திய மாத்தளை பகுதி, அங்க மட்டுமே 54 சென்டிமீட்டர் அளவுக்கு அங்க மழை பதிவாயிருக்குது. மத்திய மாத்தளையில 54 சென்டிமீட்டர் அளவுக்கும், மற்ற சுற்றி இருக்கக்கூடிய பரவலான இடங்கள்ல 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 30 சென்டிமீட்டர் மழைக்கே இலங்கை வரலாறு காணாத மழையாகவும் மிகப்பெரிய அளவுல வெள்ளங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கும் இலங்கையில இருக்கக்கூடிய முக்கியமான கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் இன்னைக்கு நிவாரண முகாம்களா செயல்பட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சுட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான் கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் நிவாரண முகாம்களா, மக்களை பாதுகாப்பா தங்க வைக்கக்கூடிய இடங்களா பாக்குறதுக்காகவும் இன்னைக்கு இலங்கையில இருக்குது. கிட்டத்தட்ட இலங்கையில நாடு முழுக்கவே, ஏன்னா சின்ன நாடு தானே, இலங்கையில நாடு முழுக்கவே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்கள்லயும் ஸ்கூல்கள்லயும் பாதுகாப்பான இடங்கள்ல அந்த மக்களை தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்ட மக்களை அவங்கள இடங்களை போய் ரீச் பண்ணி மீட்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பேரிடர் அமைப்புகள், பேரிடர் படை எல்லாமே பெரிய அளவுல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிட்ட போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு சந்திக்கப்பட்டிருக்குது. அதுல இலங்கையில் இருக்கக்கூடிய காணி நதி, இந்த காணி நதி வரலாறு காணாத ஒரு வெள்ளத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கொழும்பு, இலங்கையில முக்கியமான நகரம் கொழும்புக்கு அடுத்து அதிக அளவுல மக்கள் வாழக்கூடிய பகுதி கம்பஹா. இந்த கம்பஹாவும் கடுமையான ஒரு வெள்ளத்தை சந்திச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அப்புறம் இலங்கையோட பதுளை ஒரு முக்கியமான நகரம். பதுளையில பார்த்தோம்னா நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த ஒரு பகுதியில மட்டுமே, அந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே 35 பேர் நிலச்சரிவினால உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல பல இடங்கள், அதெல்லாம் மலை சார்ந்த நகரங்கள். அப்ப மலைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவால பாறைகள் உருண்டு விழுந்து பல கிராமங்கள் பாறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல சேதங்கள். அந்த மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இலங்கையில பெரிய அளவுல ஒரு சேதத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மொரக்கஹந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில பாலங்கள் அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு. இது மாதிரி மொரக்கஹந்தா மட்டும் இல்ல, அந்த சுற்றுவட்டால இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4 பாலத்துக்கிட்ட அப்படியே அடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு கடுமையான வெள்ளம் இப்ப இலங்கையில சூழ்ந்திருக்குது. இலங்கையில இருக்கக்கூடிய 20% அதிகமான இடங்கள்ல மின்சாரமே துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அங்க ஒரு கனமழை ஏற்பட்டு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு. ரயில்கள் துண்டிக்கப்பட்டிருக்குது, விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்குது. இதுல என்னன்னா பல பயணிகள் இலங்கையில இப்ப சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையோட விமான நிலையத்துல பல பயணிகள் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல அதிகமானவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இலங்கையில இருந்து ஏதோ ஒரு வேலைக்கு இலங்கை போனவங்களோ அல்லது அங்கிருந்து வரணும்னு நினைச்சவங்க, இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டுமே அதிகமானவர் இன்னைக்கு இலங்கை ஏர்போர்ட்ல பெரிய அளவுல சிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளா அந்த ஏர்போர்ட்லயே அவங்க சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க ஏர்போர்ட்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய பாதிப்பு இலங்கையில ஏற்படுத்தி இருக்கிறதால இந்த டித்வா புயல் அங்க இலங்கையில இருந்து அப்படியே தமிழ்நாட்டுடைய வட தமிழகத்திலையும் சென்னை கடந்து ஆந்திராவை கடந்து போறதால இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில பெரிய ஒரு வீரியத்தையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதாலதான்
இங்க அரசு சார்பில் எல்லா ஏற்பாடையும் எல்லா மீட்பு படைகளுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா மக்களோட நம்மளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இருந்து பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அந்த உதவியில செஞ்சு கொடுக்கறது முக்கியம். இப்பவே பார்த்தோம்னா INTJ இந்திய தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் இருந்து இப்பவுமே மீட்பு படைக்கான ஏற்பாடு செஞ்சு வச்சிட்டாங்க. மீட்பு இவ்வளவு பெரிய மோசமான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறதால எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அங்க அவங்க கட்சியை சேர்ந்த அந்த அமைப்பை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் மீட்பு பணியை செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. தமுமுக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், SDPI மாதிரியான பல அமைப்புகள் இது மாதிரி மீட்பு படை செய்யறதுக்கு, மக்கள் பாதுகாப்பு, மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்யறதுக்கு இப்பவுமே எல்லாம் தயார் நிலையில வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த மழை மூலியமா நமக்கு வரக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, இந்த என்னதான் அரசியல்களுக்காகவும் அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் மக்களை மதங்களால கூறுபட்டாலும் ஒரு பேரிடர் ஏற்பட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு அறிவு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் இது மாதிரியான பேரிடர்களையும் மழைகளையும் அனுப்பிட்டு இருக்கிற போல இருக்கு. ஏன்னா இதே இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா, இலங்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு மத கலவரம் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய பௌத்தர்கள், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. ரோட்ல பார்த்தாலே அடிக்கிறது, வெட்டுறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இலங்கையில நடந்த ஒரு குண்டு வெடிப்பால எவனோ ஒரு புறம்போக்கு குண்டு வச்சுட்டு போயிட்டாங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே தீவிரவாத கண்ணோட்டத்துல பார்த்துட்டு ஒரு பெண் புர்கா போட்டு அங்க போனாலே அவங்க பெரிய அளவுல சோதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மத வெறுப்போட பல காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது. கொரோனாவோட நேரத்துல இஸ்லாமியரோட சடலவை எரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அராஜகம்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட பல இஸ்லாமிய அமைப்புகள் தான் களத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க இலங்கையில இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத்துல் உலமா, அங்க இருக்கக்கூடிய SLTJ மாதிரியான பல அமைப்புகள் இன்னைக்கு களத்துல இறங்கி உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்ப இதுதான் என்ன யாரு அவன் அரசியல் லாபத்துக்காக என்னென்ன அரசியல் செஞ்சாலும் நமக்கு ஒரு பாதிப்பு நம்ம பக்கத்து வீட்டு பாய் தான் வருவான், நம்ம பக்கத்து வீட்டு குப்புசாமி தான் நமக்கு உதவி செய்ய வருவான், நம்ம பக்கத்து வீட்டு ஜேம்ஸ் தான் நமக்கு உதவி செய்வான். அதனால அந்த நட்பு என்னைக்குமே மாறாம, அந்த சகோதரத்துவம் என்னைக்குமே சிதைஞ்சு போயிடாம, இந்த மாதிரி என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்மளால உதவிகள் அடுத்த மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரிடர் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அதனால பொதுமக்கள் எப்பவுமே எந்த ஒரு அஜாக்கிரதையா இல்லாம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.